தாத்தா எனக்கு சமைச்சு போட எனக்கு வேலையா? அட கழுதா 2 பேரும் சமைச்சுட்டா ஒரு சமயக்காரி வச்சுக்க வேண்டியதுடா. இங்க வேற உங்க பேர் சொன்னாலே ஓடுறாங்க. எனக்கு அரக்கால வயசாச்சு. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவளை பாத்துருப்பா இல்ல? அட கழுதா புரோக்கர் வர சொல்றா. புரோக்கர் வந்து என்ன பண்ண? வட்டி கொடுக்க நீங்க வந்து ஊர்ல உள்ள எல்லாருக்கும் குட்டியை கொடுத்து வச்சிருக்க. எந்த முறையில வர? அட கழுதா வெளியூர்லடா, வெளியூர் இல்ல வெளிநாட்டுல கூட உனக்கு பொண்ணு இருப்பேன். போய் புரோக்கர் வர சொல்றா. போடா போடா. தாத்தா எனக்கு மரக்கழுத வயசாயிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது. அட கழுதா நீச்ச கூட முளைக்கல உனக்கு பொண்டாட்டி கேக்குதோ? அட தாத்தா கண்ணாடி எல்லாம் கழிச்சு போட்டு பாரு தாத்தா, தாடி மீசை எல்லாம் தொங்கி போயிரு. அட கழுதா என் வயசுல நல்லா பம்பரை விட்டேன், கோழிகளை இல்லைண்டா. நீங்க கிளவிர வயசுல பம்பரம் பெற்றதும் கிளவிர வயசுல கோழிகள் எனக்கு தெரியும். என்ன ஒருத்தரை காணா? உங்க பேசல கல் போயிட்டாங்க. அவன் மேல அவ்வளவு மரியாதை. உண்மையில ஒரு மரியாதை இல்லையா? உன் பேரை காட்டுறே பயந்து ஓடுறாங்க ஐயா. உட்காந்து பண்ணி உட்காருங்க. தமிழ் பொண்ணு வர சொல்லுங்க, சட்டு புட்டு பாத்துட்டு போவோம். தாத்தா வந்துருக்காங்க, மாப்பிள்ளை வந்துருக்காங்க, மாப்பிள்ளை தம்பி வந்துருக்காங்க. பானு வாமா. ஏன் பொண்ணு மூஞ்சி மூடி இருக்கு? குடும்பத்துக்கு இருக்கப்படி கல்யாணத்தை பண்ணா பொண்ணு மூஞ்ச காட்டுவாங்க. தெரியல நீ என்ன சொல்ற? டேய் மூஞ்ச பார்க்காம ஓகே சொல்லாடா, எதையாச்சும் பார்த்து தலையில கட்டி வைப்பறாங்க உன் தலையில. சும்மா இந்த கல்யாணமே பண்ணி வைக்க வேண்டாம். இதே ஓகே சொல்லுவாடா தாத்தா சொல்லி. தாத்தா ஓகே. அப்புறம் என்ன சம்பந்தி? மாப்பிள்ளை வேற வாசி சொல்லிட்டான். உங்க பொண்ணுகிட்ட கேட்டு ஏதோ மசாஜ் அனுப்பிவாங்களாமே, அதை அனுப்பிவிடுங்க. ஏ தாத்தா அது மசாஜ் இல்லையா, மெசேஜ். மெசேஜ் மெசேஜ். நான் கேட்டு கூட என் பொண்ணு தாண்டா ஓகேவா? ஏன் பொண்ணுக்கு கால் இல்லையா? அதுல சம்பந்தி என் பொண்ணு கட்டுவமா வளர்த்துருக்கேன். அப்படியா? சரி சரி, அப்ப அடுத்த மூத்தத்துல கல்யாணத்தை வச்சிடலாம். கல்யாண வேலையில பாருங்க. கிளம்புங்கடா கிளம்புங்கடா. சம்பந்தி வர சம்பந்தி. ஓகே சம்பந்தி. நீ பிரியாணா நீ போயிட்டு அந்த காய்கறில பில்லு பார்த்து கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறா. நீ போயிட்டு லோடு கறி லோடு வந்து பார்த்து கிளீன் பண்ணிக்க. நான் ஒரு முக்கியமான சோழியை வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா பானு, என்ன நினைக்கிற? அப்பா அம்மாவா எங்க? காயமா இருக்கு. பாப்பா தண்ணி குடிக்கிறியா? சரி அதான் நாளை லீவ். பானு கிளம்பு, 10 நாள் பார்த்துக்கம்மா. அப்பா அம்மா வந்தா சொல்லு, தாத்தா வந்துட்டு போனேன். நல்ல வேலை உங்களை வெயிலுக்கு நல்ல மோர் கொடுத்த. போயிட்டு வரட்டா? மாப்பிள்ள உங்க சம்பளம் என்ன நைட்ல பொண்ணு மாப்பிள்ள? ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, முகூர்த்த முடியக்குள்ள நாங்க பிடிச்சிடலாம். கிளவிரா இங்க வாடா. பொண்ணை காணாமாடா, பொண்ணை காணாமா. நம்ம ஆட்கா அதை வச்சு கூட்டிட்டு பொண்ணை தேடிட்டு வாடா. என்ன நைட்ல இருந்து தாத்தா காட்டுறா? எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. டவுட் பேரண்டு அடி பாவி இப்படி பண்ணி அடி. அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி, பொண்ணு என்னையா கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதான் ஒன்னு பொண்ணை விட மாட்டேன். எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க. ஐயோ என்ன சொல்றா? நீ சொல்லுங்க, பக்கத்துல இல்லைங்க. சொல்லுங்க. அட காலுங்க, என்ன விஷயம்? எனக்கு ஒரு அரைக்கலை வேலை திரும்ப உட்காந்து நீ சொல்லுங்க. என்ன நான் சொல்ல வேண்டிய இருக்கு? நீங்களாம் ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் சம்மந்தி வர உனக்காக கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண? உட்கார முதலாளி. சரி இது முதலியா சம்மந்தி